ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான மைசூர் பா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் துளி கூட நெய் சேர்க்காம செம்ம சாஃப்டா. இந்த மளிகை கடையில எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும் போது ரொம்பவே நைஸான ஒரு மைசூர் பா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சேமா செய்ய போறேங்க. நெய் சேர்க்காதனால டேஸ்ட் கம்மியா இருக்கும்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான இந்த மைசூர் பாவை இப்ப ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெறும் 3 பொருள் இருந்தா போதுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் மைசூர் பா செய்யறதுக்காக கடாயில இந்த கப்ல ஒரு 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. எந்த கப் யூஸ் பண்றீங்களோ அதே கப்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுக்கணும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரைய ஸ்டவ்ல ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில 2 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்மெல் இல்லாத ஆயிலா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் அடுப்புல வச்சு லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருவோம். இன்னொரு மிக்சிங் பவுல்ல இந்த கப்ல சர்க்கரை அளந்தமோ அதே கப்ல 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற ஆயில் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஜல்லடையில சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம டைரக்டா அப்படியே மைசூர் பா செய்யறதுக்கு சேர்த்தனோம்னா கட்டி கட்டியா இருக்கும். இப்ப நம்ம ஜல்லடையில சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம் மாவை. இப்ப பாருங்க, கடலை மாவை நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இது இருக்கட்டும். மைசூர் பா ரெடி பண்ண உடனேயே நம்ம பவுலுக்கு மைசூர் பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்காக சின்னதா ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்காங்க. ஆயில் நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கிற சக்கரை பாத்தீங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஆயிலும் வச்சிருக்கேன். அதையும் ஸ்லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேங்க. ஆயில் அப்படியே ஹீட்லயே தான் இருக்கணும். ஹீட்டான ஆயில் ஊத்தும் போது தான் நமக்கு சாஃப்டான மைசூர் பா கிடைக்கும். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டு சர்க்கரை முழுமையா கரையணும். பாருங்க, சர்க்கரை நல்லா முழுமையா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்ப சர்க்கரையோட பதம் செக் பண்ணிக்கலாங்க. லைட்டா பிசுபிசுப்பு தன்மை இருக்கு. நமக்கு கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் வேணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். அப்பப்ப செக் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் நமக்கு இருக்கணுங்க. இப்ப பாருங்க, நமக்கு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு சக்கரை பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களால முழுமையா கட்டி எல்லாம் இல்லாத மாதிரி கரைக்க முடியலன்னா நீங்க இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாத்தி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இதை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா முழுமையா நான் கரைச்சிட்டேன். கட்டி இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கரைய விட்டுட்டு இதோடவே நம்ம சூடுபடுத்தி இருக்கிற ஆயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்த்தனோடனே நல்லா நுரைச்சு வரும். இந்த மாதிரி ஆயில் சூடுபடுத்திட்டு சேர்த்துனாதான் கடலை மாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டா கிடைக்குங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஆயிலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்திட்டே இருக்கணுங்க. அந்த நம்ம ஊத்துற ஆயில் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா முழுமையா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஆயில் சேர்க்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டே இருக்கேன். நல்லா இந்த மாதிரி நுரைச்சு வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆயில சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற ஆயில முழுசா சேர்த்தணுங்க. அப்பதான் நமக்கு நல்ல சாஃப்டான மைசூர் பா கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்ம மைசூர் பா நல்லா பொங்கி வருது. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். மினிமமா ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சே கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கரெக்டான பக்குவம் கிடைக்கும். பாருங்க, நான் ஆயில் முழுசா ஊத்திட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு அப்படியே பேன்ல ஒட்டாம நல்லா சுருண்டு வரும். இப்ப கரெக்டான பக்குவத்துல இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிட்டு நல்லா சுருளை கலந்து விட்டுட்டு மைசூர் பாவை அப்படியே நீங்க கரண்டியில எடுத்து ஊத்துனீங்கன்னா அப்படியே ரிப்பன் கன்சிஸ்டன்சில விழுகணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு சரியான பக்குவத்துல இருக்கு. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பவுல்ல நம்ம மைசூர் பாவை ஊத்திக்கலாம். ஊத்தும் போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா மடிப்பா விழுகுது பாருங்க. இந்த மாதிரி இருந்தாதான் கரெக்டான டெக்ஸ்சர்ல நமக்கு மைசூர் பாவை கிடைக்குங்க. இப்ப நான் ஃபுல்லாவே மைசூர் பாவை ஊத்திட்டு லைட்டா அந்த சூடு அடங்கும் போது மேல லேசா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஒரே ஈவனா ஸ்பூன் வச்சு நல்லா பிளாட்டன் பண்ணி விட்டுக்கலாங்க. இருக்கட்டும். நல்லா கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. அவ்வளவுதான். நம்ம மைசூர் பா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. நல்லா ஆறிடுச்சு.
இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் தேவையான சைஸுக்கு. நான் சும்மா நார்மலா பீஸ் போடுறேன். நீங்க ஷேப்பா வேணும்னா மெஷர் பண்ணி பீஸ் போட்டுக்கோங்க. கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து டிமோல்ட் ஆகி வரும். நான் பட்டர் ஷீட் போடாதனால இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வெளியே எடுக்கிறேன். நீங்க பட்டர் ஷீட் போட்டிருந்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டே நீங்க வந்து பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க நான் எடுக்கும் போது எவ்வளவு அழகா வருதுன்னு. மைசூர் பாக் பார்த்தாலே எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்ல சூப்பரா செம சாஃப்டா இருக்கும். நமக்கு அந்த மளிகை கடையில எல்லாம் நைஸ் மைசூர் பாக் வந்து கிடைக்கும். அதே டேஸ்ட்ல இருக்குங்க. உங்களுக்கு நெய் மைசூர் பாவா வேணும்னா 1 கப் அளவு நெய்யும் 1 கப் அளவு ஆயில் கூட நீங்க சேர்த்து இதே மெத்தட்ல பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான நைஸ் மைசூர் பாக் சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க. 3 பொருள் தான். கரெக்டா இதே மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்குமே இதே போல சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும். நான் மீதி இருக்கிற மைசூர் பாக்களையும் கரெக்டா ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ரொம்பவே டேஸ்டியான இந்த சாஃப்டான மைசூர் பாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மைசூர் பாவை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. நமக்கு தொட்டாலே அப்படியே மெது மெதுன்னு இருக்கும். தொட்டாலே உதிர்ந்து போயிடும். அந்த வாயில வச்சோன்னா கரைஞ்சிடும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.